ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லீஷா அவங்க ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்ருக்கான். அது ரொம்பவே வந்துட்டு ஹைட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இது ரொம்ப ஃபேமஸான பெயிண்டர் மென்ஷன் பண்ணது அப்படின்றத சொன்னதுமே, ஓ அந்த பெயிண்டருமே இதே மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ தான் அங்கே நம்மளோட ஹீரோயின் மென்ஷோ காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக சூப்பராக பெயிண்ட் பண்ணிட்டுருக்கா. பெயிண்ட் பண்ணி பிடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு ஒரு மாதிரி ஆனதுமே அங்கே ஒரு பர்சன் வர்றான். அங்கே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு லவ் பாய்சன் கொடுத்தது இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே ஹீரோயின் வேகமாக எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடி போயிட்டுருக்கா. அந்த சைட்லேருந்து தான் நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட் வந்ததுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதும் அங்கே அவங்க அசிஸ்டன்ட் யாரை பார்த்து வந்துட்டு நீ ஹெல்ப் பண்ண வந்துட்டு செடியூஸ் பண்ண பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் கோவப்பட்டுருக்காரு. தான் அந்த பர்சனுமே பின்னாடியே ஓடி வந்துட்டு என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கு அப்படின்ற அங்கே கேட்கும்போது அங்கே இவனை வச்சு தான் நான் நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் என்னது ஹஸ்பண்டா அப்படின்னா நீ வந்துட்டு வெர்ஜின் கிடையாதா, நான் வந்துட்டு உனக்கு க்ளீனான பொண்ணு இல்லைன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு எங்கே பேசுனதுமே நம்ம இவன்ட்டு வந்து தான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் இவர் தான், பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக டாலாக இருக்கார் பார்த்தியா ஒன்றை மாதிரியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்த பர்சன் கோவமாயிட்டு அடிக்க வந்ததுமே அங்கே அவ்வளோதான் ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு அடி விழுத்து விட்டான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகும்போது அங்கே அவன் வந்துட்டு வேமா பிடிச்சிக்கிறான். என்னை யூஸ் பண்ணிவிட்டு நீ இப்போ போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதோ அந்த ட்ரக்கோட வந்துட்டு தன்மை இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணதுமே அவனுமே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சிட்டு என்ன வந்து நடந்துச்சு நேற்று ஏதாச்சும் நான் கனவு கண்டனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. பட் ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. கடவுளை இவன் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு ஏன்டா நீ என்ன வேலை பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நல்லா வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களேம்மா பொண்ணுங்க எல்லாருமே, நீ நேற்று ஏன்ட்ட வந்துட்டு நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்தது இல்லாமல் இப்போ ஏன் மேலவே நீ வந்துட்டு பழிய போட்டுட்ருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோக்கு டவுட் ஆகிட்டா அவள் ஃபோனை பிடிங்க அங்கே செக் பண்ணி பார்க்குறா. இவனோட ஃபோட்டோ வீடியோஸ் ஏதாச்சும் வந்துட்டு எடுத்து வச்சிருக்காளா லீக் பண்ணுறதுக்காக காசு பறிப்போன்னு சொல்லிட்டு. பட் பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு இவளை பற்றி தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கேன் போலன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டுருக்கு. அந்த பர்சன்ட்ட வந்து தப்பிச்சவ வந்து ஹீரோட்ட ஹெல்ப் கேட்டது, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணது இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ நான் தான் வந்துட்டு அவனை செடியூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நான் வந்துட்டு எப்படி இவன்ட்டு இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறா. நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னதுமே அவன் வேகமாக அவளை பிடிச்சி வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்னை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ உடனே வந்துட்டு கிளம்பிட்டு இருப்பியா, நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, நீ இப்போ என்னை விட்டுட்டு போகணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே வாஷ்ரூமில் உன்ட்டே நான் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அதை இங்கே போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு அந்த விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு இரு எங்கேயாச்சும் ஓடனேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவன் அங்கே வந்துட்டு வாஷ்ரூம் போனதுமே திரும்ப விழுந்தடிச்சு எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணதுமே அவன் வேகமாக அங்கே பக்கத்தில் வந்துட்டு நான் இவ்வளோ சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கியா, நீ எங்கே போவ, நான் உன்னை கண்டுபிடிக்க முடியாதா, நீ வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போனேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டதும் நான் என்ன பண்ண முடியும் அப்புறம் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேணாமான்னு சொன்னதும் என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவா, நான் என்ன உன்னை மேரேஜாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நீ வந்துட்டு ஒரு ஒய்ஃப் என்னமோ அந்த டியூட்டியை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கொடுத்தும் போது போட்டுட்டு வான்னு சொல்கிறான். ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் போட்டுட்டு இப்போயாச்சும் கிளம்பலாமான்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவன் ஒரு வீடியோ காமிக்கிறான். பார்த்தா அவங்க அப்பாவோ அவங்க சிஸ்டர் யூனாவுமே பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் நேற்று நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏகப்பட்ட காசு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு எப்பயுமே லூஸ் மாதிரி பெயிண்டிங்கை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், அது எல்லாத்தையுமே நம்ம அதிகமான காசுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட அந்த பெயிண்டிங் எல்லாமே யூனான்ற பேரில் தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. என்ன தான் எல்லாருக்குமே ஃபேமஸான ஒரு பெயிண்டர்னு தெரியும் அவ்வளவு அப்படின்ற சேர்த்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த அடாப்டர் கேர்ளை வளர்த்ததுமே நல்லதுதான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்படின்னா நான் வந்துட்டு இவங்களோட பொண்ணே கிடையாதா, இத்தனை நாளாக என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா. அதுக்கப்புறம் அவளோட ஃபியான்சை ஜீமே அவ கூட சேர்ந்து தான் ஒன்றா இருந்துட்டுருக்கான். அவனுமே நம்ம ஹீரோயினை சீட் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சதுமே அவள் ரொம்ப அங்கே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கவலையாயிடுறா. அப்போ அவள் நான் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்னப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவன்னு பார்த்தா நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் இந்த மாதிரி ஜென்மங்களுக்காக நான் ஏன் கண்ணீரை வேஸ்ட் ஆக்கணும், நான் அவங்களுக்கு பதிலடி தான் கொடுக்கணும்னு சொன்னதுமே
கரெக்டாக நீ இப்போ பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இவனை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இப்போ நீ என்ன வந்துட்டு தான் என்கிட்ட இப்போ பேச வந்துட்டுருக்கன்னு சொன்னதுமே, நீ பேசாமல் வந்துட்டு அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டே இல்லை அவனை டர்ம் பண்ணிடு. என்ன வந்துட்டு இதுக்கப்புறம் நீ வந்து டேட் பண்ணுன்னு சொன்னதோ பார்த்தவனுக்கு என்ன பரிதாபப்பட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி தோணிட்டுருக்கா. நான் அப்படிலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே, நீ அப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ வந்துட்டு என்ன சூஸ் பண்ணு, நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இந்த உலகத்தில் வந்துட்டு எந்த ஆம்பளைங்களுமே நல்லவங்க கிடையாது. ஏன்னா நீயுமே இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என்னை யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நீ ஐடியா பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதோ அவங்க கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சு விழா. எனக்கு இன்னுமே நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணிட்டுருக்கா. இப்போ வரைக்கும் என் மேலே யாரும் கை வச்சதே கிடையாது, ஃபஸ்ட்டு நீ தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே காஃபியை தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டுட்டு சரியான பொறுக்கி அப்படின்றத சொல்லிட்டு திட்டி விட்டு போனதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே சந்தோஷமாயிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப கோவமாயிருது. சார் என்ன தைரியம் தான் உங்களை பார்த்து போவட்டுன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவங்கள போய் நான் வந்துட்டு கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு அவளை இன்னுமே ரசிச்சிட்டு இருக்கேன், எனக்கு அவள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோன்றா அப்படின்றத அவன் சொல்கிறான். வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவங்க அப்பா அப்படியே ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நைட்டெல்லாம் வந்துட்டு நீ எங்கே போய் வந்து ஸ்டே பண்ணிட்டு வந்த, இது ஒரு நல்ல பொண்ணுக்கு வந்துட்டு அடையாளம் கிடையாது, நீ இப்போ தப்பு பண்ணியிருக்கனா கண்டிப்பாக உனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ இதை வந்து 10 டைம் வந்துட்டு எழுது இந்த புக்கில்னு சொல்லிட்டு அதை கொடுத்ததுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அந்த புக்கை பிடிங்க வந்துட்டு கிழிச்சு எரிஞ்சதும் என்ன இது அதிக பிரசங்கித்தானோ அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நான் வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, நீ தப்பு பண்ணியிருக்க, அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் போதும் உங்களோட இந்த நாடகம்லாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே கோவமாயிட்டு உன்னோட அப்பாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் போதும் வந்துட்டு இப்படி பாசமாக இருக்கிற மாதிரி ட்ராமா பண்ணாதீங்க, நீங்கள் நேற்று நைட் அந்த ஜியாங் டைனை வந்துட்டு அனுப்பி விட்டீங்கன்றது எனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சட்டி கேட்டதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப நோஸ் ஆயிடுது. இவளுக்கு எப்படா உண்மை தெரிஞ்சுச்சுன்ட்டு பார்க்குறாரு. பட் இருந்தாலுமே நீ நினைக்கிறது தப்பு, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு சொல்லு, அவர் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பெரிய பணக்காரரு, உன்னை சின்ன வயசுலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த குடும்பத்தை வந்துட்டு ஆளாக்கியிருக்கோம், நீ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்து பலிதானம் கொடுத்தா உண்டு என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓ அப்படியா, அப்படின்னா உங்கள் பொண்ணை வந்துட்டு அனுப்பிட்டுருக்க வேண்டியதானே காசு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் நீ யார் போகிறேன்னு சொன்னதும் வந்துட்டு இப்படி ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் எங்கள் அப்பா அம்மா மாதிரி நீங்கள் வந்துட்டு என்னை அடாப்ட் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் அதனால் என்ன இருக்குது 20 வருஷமாக நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. வளர்த்தேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையவே அழிச்சு வச்சுருக்கீங்க, நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு பெயிண்டிங் பண்ணி இந்த லெவலுக்கு ஆளானா அது எல்லாத்தையும் உங்களோட ஃபேக்கான இந்த வந்து பொண்ணோட பேரை போட்டு வச்சுக்கிட்டு அவள் தான் என்னமோ ஃபேமஸான ஒரு பெயிண்டர் மாதிரி ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கா, நான் காம்படிஷனில் ஜெயிச்ச பேர் வந்தாலுமே அவள் தான் ஜெயிச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் ஊருக்குள்ளே வந்து சொல்லிட்டு சுற்றுறீங்க, என்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே வாங்கி விற்று பெரிய லெவலுக்கு காசு சம்பாரிச்சிட்ருக்கீங்க, இப்போ என்னவே சேல்ஸ் பண்ண பார்த்துட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டுச்சுக்கா. அப்போ அவங்க இத்தனை வருஷம் நீ தானே கூட சேர்ந்து இருந்த, எங்கள் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, அவளுக்கு வந்துட்டு நீ இதை கூட பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கேட்டதும் நான் இதுக்கப்புறம் உங்களுக்காக எதுவும் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை, நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து இருக்கவுமே விருப்பப்படலை, நான் வெளியே போகிறேன் வீட்டை விட்டுன்னு அவள் சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த யூனா அப்பா நீங்கள் முதல் ஸ்டாப் பண்ணுங்கள், நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாம் அவள் தெரிஞ்சிருக்கா, வெளியே போனால் டேஞ்சர் ஆயிரும்னு சொன்னதுமே அந்த ஆள் நீ ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு ஒரே ஒரு வேலை பண்ணு, காம்படிஷன் வரப்போது உன் சிஸ்டரை ஜெயிக்க வச்சுட்டு நீ போயிடு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு உன்னை எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டோம், இத்தனை வருஷமாக வளர்த்ததுக்கு இதையாச்சும் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் கேட்கும்போது அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே அவ்வளோ ஈஸியாக இவனுங்க வந்துட்டு நம்மளை வெளியே போனால் விட மாட்டானுங்க, நம்ம இங்கேருந்து போகணுன்னா இவங்க பேச்சை கேட்டது இருந்தால் தான் நடக்கும்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் ஸ்டூடியோக்கு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ அவள் வந்துட்டு என்னை சுத்தமாக மதிக்கவே மாட்டான், ஆனால் அவளை பற்றி தான் எப்பயுமே நான் யோசிச்சுட்ருக்கேன், நான் என்ன ரொம்பவே அவளுக்கு ஒரு அடிமை மாதிரி மாறி போயிட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே எத்தனை பொண்ணுங்க இவர் பின்னாடி சுற்றிருப்பாங்க, ஒரு பொண்ணை கூட திரும்பி பார்க்கல, ஆனால் ஃபஸ்ட் டைம் இவரோட வெர்ஜினை வந்துட்டு பறிச்சிட்ட பொண்ணு அவங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆமாம் பாஸ் நீங்கள் உண்மையிலேயே லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்றத சொன்னதுமே சரி ஓகே நான் அவளை மீட் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்பிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே பெயிண்டிங் பண்ணும்போது அவங்க அப்பா பேசின விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அந்த ஆள் வந்துட்டு அம்மா அப்பா கூட சேர்ந்து தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம், உன் சிஸ்டரை சின்ன வயசில் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இப்போ தான் வந்துட்டு கிடச்சிருக்கா, அவள் ரொம்ப நல்ல பெயிண்டர், பட் அவள் கையில் அடிப்பட்டதுனால அவளுக்கு வரைய முடியாமல் போயிடுச்சு, நீ தொடர்ந்து அவளுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன்னா நீ வந்துட்டு வரைஞ்சி கொடுக்குற பெயிண்டிங்கை வச்சு அவள் வந்துட்டு பேர் வாங்கிக்குவாள் அப்படின்ற செட் அங்கே வந்துட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம
ஹீரோயினுமே அங்கே பரிதாபப்பட்டு அங்கே ஓகேன்னு சொல்லியிருக்கா. ஸோ வந்துட்டு உங்களை இந்த ஃபேக்கான லவ்வை நம்பி நான் வந்துட்டு இழந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தன்னோட ரத்தத்தை இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. பெயிண்டிங் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபினிஷ் ஆகணுன்றதுக்காக. அப்போங்க நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே வந்துடுறான். உண்மையிலே உன்னோட பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ இப்போ இந்த பெயிண்டிங் எதுக்காக பண்ணிகிட்ருக்க, உனக்கு சுதந்திரம் வேணுன்றதுக்காக தானேன்னு சொல்லும்போது, பரவாயில்லையே உனக்குமே பெயிண்டிங்கோட நாலேஜ் நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே, ஆமாம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க உள்ளே வர்றான். அவனுங்க பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உன்னை டேட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், அது எப்பயுமே ரெடியாக தான் இருக்குது, பட் நீ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்துட்டு அப்பாவி மாதிரி இருந்து எதையும் ஏமாந்து இழக்க விரும்பலை, நான் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவளுக்கு என்னோட நேமையுமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை வந்துட்டு அங்கே தீய கொளுத்தி விட்டா. அப்போ அங்கே அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதில் போய் அங்கே ஸ்மோக் பண்ணிவிட்டு, நீ என்ன வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறியோ கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு அதுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ என்னை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே கால் வந்துடுது அவளுக்கு, நீங்கள் என்னம்மா அந்த பெயிண்டிங்கை கொண்டு வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த காம்படிஷனுக்காக தான் வந்துட்டு அவள் ரெடி பண்ணியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ, நீ என்ன வந்துட்டு போகிறியா, நான் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் தேவை கிடையாது, நான் வந்துட்டு அந்த காம்படிஷனில் வச்சு அவங்கள வந்துட்டு அசிங்கப்படுத்த போகிறேன், அவங்க பண்ணதுக்கு அவங்களுக்கு அங்கவே தான் வந்துட்டு பலன் கிடைக்கணும்னு சொல்கிறா. அவளோட இந்த பேச்செல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நான் இப்போ லவ் பண்ணுற பொண்ணு, மேரேஜ் பண்ணிக்கிற போகிற பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் டைமே கால் பண்ணி, நீ அவளுக்காக வந்துட்டு வெட்டிங் கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணுன்னு சொன்னதும், பாஸ் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு ஒரு பொண்ணு வீட்டில் பார்த்துருக்காங்கன்னு சொன்னதும், அவங்க பார்க்குற பொண்ணெல்லாம் நான் மேரேஜ் பண்ண முடியுமா, எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே என்னை மேரேஜ் பண்ண முடியும்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க பேரண்ட்ஸோட முன்னாடி வந்துட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாம்பலா தூக்கி கொட்டிடுறான். நான் இந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே எரிச்சிட்டேன்னு சொன்னதுமே அவங்க அவங்க ரொம்பவே கோமாயிடுறாங்க. என்ன வேலை பண்ணி தொலைஞ்ச, எவ்வளோ காசு இதனால் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும், எல்லாத்தையும் நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின், என்னை இப்போ வந்துட்டு அடித்து கொலை பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும், நீ எங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன், நான் எப்படி எப்படி பண்ணுவேன்னு சொல்லும்போது அந்த பெயிண்டிங் அவங்க தூக்கி போயிடுறா. அதை பார்த்துட்டு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இந்த பெயிண்டிங்கை வச்சு நம்ம காம்படிஷனை ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு லீ தான் வந்து அந்த இதோட ஜட்ஜாக வர போகிறாரு. நம்ம யூடாமோட பெயிண்டிங் வந்துட்டு அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒருவேளை நம்ம பொண்ணு அந்த வீட்டோட மருமகளாகவுமே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டுங்க பேசும்போது, நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கேன் அதே லீயை தான் பற்றி இவங்க பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது, அப்போ அந்த யூனா, நீ அவரை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, உன்னோட பேரை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த வீட்டோட மருமகளாயிருவேன்னு சொல்லிட்டு இவங்க திமிராவே பேசுனதுமே எனக்கு அது தேவையும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு இப்படி கிஃப்ட் வந்துட்டு குடும்பத்திலேருந்து வந்திருக்கு, உங்கள் பொண்ணை வந்து பொண்ணு கேட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட் வந்ததுமே ஐ திங்க் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை பார்த்தா அவர் வந்து ஆசைப்பட்டு தான் நம்ம யூனா வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கேட்டுக்காருன்னு சொல்லிட்டுங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அப்பாங்க நம்ம யூனாவுமே பார்த்தையில் உன்னோட தலையெழுத்து, நீ எப்பயுமே பின்னாடி தான் இருப்பேன்னு சொன்னதும், எனக்கு அது தேவையும் கிடையாது, நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்னபடி எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னதும், நாங்களுமே உனக்கு வந்துட்டு இந்த வீட்டில் இருந்து விடுதலை கொடுக்குறோம், இந்த குடும்பத்துக்கு உனக்கு இதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லை, நீ சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கே சைனையும் வாங்கிட்டு அங்கேருந்து அனுப்பும்போது உடனே அந்த ஜியாங்கிட்ட கால் பண்ணி, என் பொண்ணை நீ வெளியே அனுப்பி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவளை யூஸ் பண்ணிவிட்டு கொலை வேணாலும் பண்ணிக்கோன்னு இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வெளியே போகும்போது அப்போ அவளோட இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக நாங்கள் வந்துட்டு கை பிடிச்சிட்டு, இந்த வீட்டோட பொண்ணாக இருந்தானே இல்லைனா என்ன, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுங்க பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிடா. நீ என்ன அவ கூட சேர்ந்து சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதா, மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லும்போது, அப்போ அந்த யூனாவுமே வந்துட்டு நீ எப்படி ஹான்ட்ட மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும், உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடுங்க கிட்ட போய் எனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் எங்கே போக போகிறா, எங்கள் அப்பா ஆல்ரெடி ஜியாங்கிட்ட வந்துட்டு அவளை வித்துட்டாரு, அவங்க வந்துட்டு அவளை ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் மிங்ஷோ வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டதும், எந்த பொண்ணுக்காச்சும் வந்துட்டு பணம் காசு பிடிக்காமல் இருக்குமா, இவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்து அனுப்பியிருக்கோன்னு சொன்னதும், அப்படியே எல்லாருமே இருக்க மாட்டாங்களா பாஸ்ன்னு சொல்லவே, இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான், பட் அவன் முடியாதுன்னு சொன்னாலும் விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அவளை கடத்திட்டு போகிறத நம்ம ஹீரோவுமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு காரை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த
அங்கே வந்துட்டு அவளை கட்டி போட்டு வச்சதுமே இனிமே ஹீரோயின் நீ இப்போ என்னை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னா அன்னைக்கு என் கூட சேர்ந்து இருந்தது லீஷாவை தெரியும்ல, அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபேமிலியை சேர்ந்தவர்னு, அவர் உன்னை சும்மா விடுவாரான்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கே கொஞ்சம் அங்கே வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது. பட் இருந்தாலும் அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது, இவ ஏமாத்துறாளாக்குன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு அங்கே பெல்ட்டை வச்சு அடிக்க வரும்போது கரெக்டாக பார்த்தாங்க நம்ம ஹீரோ காட்ஸோட வந்துடுறான். அவங்க எல்லாருமே அவங்கள போட்டு பிடிச்சிட்டு அடி அங்கே விழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ என்ன ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கூப்பிட்டு நான் கண்டிப்பாக இவனுக்கு பனிஷ்மெண்ட் இன்னும் சிவியராக கொடுப்பேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கூப்பிட்டதுமே போட்டு பயங்கரமாக அங்கே அடி விழுத்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கே ரொம்ப பயமாகி போயிடுது. சரி ஓகே நம்ம போகலாமான்னு சொன்னதும் எனக்கு எந்த ஒரு வீடுமே இல்லைன்னு அவள் சொல்கிறா. நான் எங்கே இருக்கணும் அதான் இதுக்கப்புறம் உன்னோட வீடுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே தூக்கிக்கிட்டு அவனை வந்துட்டு ஒரு வழி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்களும் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே படுக்க வச்சா அவங்க தூக்கத்தில் கூட பயந்து அரண்டு போய் எந்திரிச்சிட்டு இருக்கா. எதுக்காக வந்துட்டு அங்கே அவளை ரொம்ப சமாதானப்படுத்தி அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சது பார்த்துட்டு அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இவன் வேகமாக விலகி போன பார்த்ததும் என்ன பண்ணிட்டு இருக்க, நைட்டு பூரா நீ தான் என்னை ஹக் பண்ணிட்டு விடாமல் வந்துட்டு படுத்துட்டு இருந்த, இப்போ மார்னிங் எந்திரிச்சதுமே எந்திரிச்சு ஓட பார்க்குறியா அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷை ஆயிடுச்சுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கிட்னாப் பண்ணதுக்கு பின்னாடியே உன்னோட அந்த ஃபேக்கான அப்பா தானே இருக்காரு, அந்த அளவுக்கு நான் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், அவங்களுக்கு கொடுத்த பெயிண்டிங் மாதிரியே நான் புதுசாக பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸோ அங்கே கொண்டு வந்து நான் வச்சு யார் வந்துட்டு உண்மையான பெயிண்டர்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ண போகிறேன். இத்தனை நாளாக ஃபேக்காக சுற்றிட்டு இருந்த அவங்கள நான் அந்த இடத்துல வச்சு அசிங்கப்படுத்த போகிறேன் அப்படின்றது அவள் சொல்கிறா. பிறகு அவளுக்காக வந்துட்டு சூப்பராக ட்ரெஸ்மே கொண்டு வர்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒரு புது ட்ரெஸ் போடுறேன், ஏன்னா எப்பயும் அவள் போட்டது தான் நான் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி தேவும் இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சுற்றிட்டு நம்ம ஹீரோ மேலே போய் அங்கே அடித்ததுமே அவன் வேமா அங்கே வந்துட்டு பிடிச்சிட்டு நானாக ஒன்று பிடிக்கல கிடையாது, பக்கத்தில் இழுக்கவும் கிடையாது, நீயா தான் என் பக்கத்தில் வந்திருக்க ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் முக்கியமானது பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே சரி ஓகே நீ ரெடியாக நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் இப்படி அந்த ஃபேமிலி வந்துட்டு நீங்கள் கிஃப்டாக கொடுத்து அனுப்பி விட்டா அது எல்லாத்தையுமே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு இன்னுமே கோவம் ஆயிட்டுருக்கு. அந்த ஃபேமிலியில் அந்த பொண்ணை எப்பயுமே நல்லா பார்த்துக்கிட்டது கிடையாது, அவ்வளோ யூஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா தான் வந்துட்டு இப்படி விற்கிறதுக்கு ஏகப்பட்ட ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எப்பயுமே ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, ஒரு நல்ல தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஸ்டோர் ரூமில் தான் தங்க வச்சுருக்காங்க, ஒரு ட்ரெஸ்ஸுமே கிடையாது, எப்பயுமே அந்த பொண்ணு போட்ட மிச்சம் மீதியை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நடந்த கொடுமை எல்லாமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு இத்தனை நாளாக நீங்கள் வந்துட்டு ரசிச்சிட்டு இருந்த அந்த பெயிண்டர் வந்துட்டு வேறு யாரும் கிடையாது மிங்ஷு தான் அப்படின்றதையுமே சொல்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஸோ வந்துட்டு அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு மியூசியத்தில் காண்டாக்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர்றதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கள், நான் அவளுக்கு ஒரு புது ஐடியா கொடுக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்கள வந்துட்டு நான் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு வழி பண்ணி விட்டுருவாப்பா, போட்டு தள்ளிடுவா அவங்க எல்லாத்தையுமே, நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணிடுறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம், அவங்க வந்துட்டு கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கணும், பட் உயிரோடு இருந்து டெய்லியுமே செத்து போகலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்றணும், அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தா இவனுமே அந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு அதை பண்ணுறான். உனக்குமே பெயிண்டிங்கோட நாலேஜ் இருக்கான்னு சொன்னதும் சின்ன வயசுலேருந்தே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்கள வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்லை நான் வந்துட்டு உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து சொன்னதுமே அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு உண்மையான ஐடென்டிஃபைமே நான் வாங்கி கொடுத்துருவேன் நாளைக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளோட பெயிண்டிங்கை பற்றி அங்கே பேசினதுமே நான் தான் அந்த ஃபேமஸ் பெயிண்டர்ன்றது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ என்னை பற்றி விசாரிச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி என்னை பற்றி விசாரிக்கிறவங்கள சண்டாலே சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னதும் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இதெல்லாமே தெரியுமேன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அது எப்படி தெரியும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உனக்குமே ஏதாச்சும் வந்துட்டு எதிர்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது சின்ன வயசுலேருந்து எனக்குமே வந்துட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் இருக்குன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படின்னா வந்துட்டு இவனுக்குமே வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இவன் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கா, இவனை வச்சு அந்த குடும்பத்தை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அந்த லீசாவுன்னு ஒரு பெரிய வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அது எப்படி வந்துட்டு சாத்தியம், அப்படிலாம் வந்துட்டு நடக்காது, அவர் எப்படி வந்துட்டு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த குடும்பத்தில் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூனாக்காக கிஃப்ட்லாம் அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொன்னதும் யூனாவெல்லாம் போய் அவன் மேரேஜ் பண்ண மாட்டான்னு சொன்னதுமே அது கரெக்ட் தான், பட் வந்துட்டு இது எப்படி உனக்கு தெரியும், நீ எப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சரி ஓகே எனக்கு இன்னொரு விஷயமே சொல்லு, உன்னோட சர் நேமே லீ தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா நீ தான் அந்த பர்சனா, ஒருவேளை வந்துட்டு உனக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன வந்துட்டு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும்
என்னோட எல்லா சீக்ரெட்டையுமே நீ கேட்டுட்ருக்கியே, நீ என்ன என்னோட ஒய்ஃபா? நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்லி நீ ஒத்துக்கோ அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவ சொல்றா. சரி ஓகே, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே ரூம்லலாம் இருக்க மாட்டோம். தனித்தனியா தான் இருக்கணும்னு சொன்னதும், அவன் உடனே ஓகேன்னு சொல்றான். என்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டியேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா வேற என்ன பண்ண முடியும்? நான் உன்ன போய் ஃபோர்ஸா பண்ணிட்டுருக்க முடியும். பட் வந்துட்டு நம்ம ஒரே ரூம்ல இருக்க வேணாம். ஆனா ஸ்லீப் பண்ணும்போது மட்டும் ஒண்ணா ஸ்லீப் பண்ணுவோம்னு சொன்னதும், இது என்ன பேச்சு? அப்படின்ற செட் அவ கேட்குறா. ஹக் பண்ணாம எனக்கு தூக்கம் வர மாட்டுதே. நான் என்ன பண்ணுவேன்னு அவன் சொல்றான். அத கேட்டுட்டு அவளுமே சரியான போவட்டா இருக்க நீ. எப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், உனக்காக நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக நீ இந்த சின்ன விஷயத்த கூட பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அவளுமே அங்க வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன்கிட்ட திரும்ப ஒரு ஹெல்ப் கேட்குறா. எனக்கு ஐடென்டிஃபை வேணும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுமே அவளுக்காக வந்துட்டு நியூ கார்டை கொடுத்துட்டு இது வந்துட்டு உன்னோட நியூ ஐடென்டிஃபைன்னு சொல்கிறான். அங்கே வந்துட்டு சுப்ரீம் கார்டுமே கொடுக்குறான். இதை வச்சு நீ எங்கே வேணால் ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு ஒரு ஃபோனுமே கொடுத்துட்டு இது எதுவுமே ரொம்பவே சேஃப்டியான ஃபோன், நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம், யாரும் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. முழு ஐடென்டிஃபைவே இப்போ சொல்ல முடியாது. நான் அந்த ஃபேமிலியோட எனக்கு இருக்க என்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இவ பேசணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ அந்த யூனா அவங்க அப்பாட்ட, அப்பா அவர் வந்துட்டு கிஃப்ட் எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டாரு அப்படின்னா என்னை மேரேஜ் பண்ண விரும்பலையான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு உன்ட்ட வந்து சொன்னார் அவர் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் மிங்ஷுவை தான் வந்துட்டு ஆசைப்பட்டிருப்பாரு. அவள் தான் உண்மையான அந்த பெயிண்டர், அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாகவுமே இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், ஐயோ கடவுளே அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, நான் உண்மையான பெயிண்டர் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு என்னை கொலை பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், இதில் கொலை பண்ணுறதுக்கு என்ன வந்துட்டு இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அவர் மேரேஜ் பண்ணலைன்னா என்ன, ஹான் ஃபேமிலி இப்போயுமே நம்மளோட கையில் தானே இருக்குது, ஹானை வந்துட்டு பிடிச்சி உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டாங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோட்டேருந்து கால் வந்துட்டு இப்படி மீட் பண்ணணும்னு சொன்னதுமே அதை கேட்டு அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, லீஷாவும் இப்போயுமே உன்னை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிறகு அசிஸ்டன்ட் பாஸ் ஃபஸ்ட் டைம் உங்களோட ஃபேமிலி நேம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு இது எல்லாமே அவளுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் எல்லாமே பார்த்துட்டு, உண்மையிலே என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு எவ்வளோ டேலண்டானவ, எவ்வளோ வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாமே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ அந்த யூனா அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க, அந்த பெயிண்டிங் எல்லாமே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க. அவன் நீ வந்து பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, நீ தான் வந்துட்டு இந்த பெயிண்டிங் எல்லாமே பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பாவுமே ஆமாம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, என் பொண்ணு வந்துட்டு ரொம்பவே டேலண்டான பர்சன் சொல்லிட்டு பேசினதுமே சரி ஓகே இந்த பெயிண்டிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இது எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிக்கிறேன், எவ்வளோ காசும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதும் அந்தால் வந்துட்டு நான் வந்து எங்கள் பொண்ணவே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்குமே ரெடியாக இருக்கேன், நீங்கள் பேசாமல் வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு மேரேஜ் ப்ரப்போசல் அனுப்புங்க, இந்த பெயிண்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே எங்கள் ஓகேன்னு சொன்னதுமே அந்தால் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. நம்மளோட குடும்பம் வந்துட்டு ரொம்பவே வசதியாக மாறப்போகுது, நம்ம கோடீஸ்வரனாக போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு இதுக்கான ப்ரிப்ரேஷனை பண்ணுங்கள், நான் வந்துட்டு பெயிண்டர்ஸில் காம்படிஷன் இருக்குல்ல அங்கே உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அங்கே ஹீரோயினை பார்த்தா அங்கே பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட உனக்காக நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கண்ணெல்லாமே கட்டி அவளை அங்கே தூக்கிட்டு வந்துட்டு அவளோட பெயிண்டிங் எல்லாமே காமிச்சதுமே அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இத்தனை வருஷமாக இது எல்லாமே என்னோடது, பட் வந்துட்டு வேற ஒருத்தவங்க அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுததுமே எதுக்காக நீ இப்போ அழுதுட்ருக்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அழுகலை, இது ஆனந்த கண்ணீர் அப்படின்றத அவள் சொல்கிறா. அந்த பெயிண்டிங்கையுமே அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் எங்கள் நெருப்பில் போட்டதுமே அவன் எதுவுமே சொல்லலை. என்னாச்சு நீ எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டியா, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்ன நானா பண்ணேன், நீ தான் பண்ண, ஸோ வந்துட்டு நீ பண்ணன்றப்ப நீ என்ன தோணுதோ அதை பண்ணுறதுக்கு உனக்கு தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது சின்ன வயசுலேருந்து என்ன அந்த குடும்பம் யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு இதை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னதுமே அது உன்னோட விருப்பம் தான், நீ வந்துட்டு இதை இருக்கிறதுனால இருக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது எவ்வளோ காசு போட்டு நீ இதை வந்து எனக்காக வாங்கிட்டு வந்திருக்க, இவ்வளோ தூரத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, மீட் பண்ணி 1 வீக் தான் ஆகுதா, அதுக்குள்ளே நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா, இத்தனை வருஷமாக என்னை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியே டோட்டலாக என்னை ஏமாத்திட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட இந்த உண்மையான லவ்வே எனக்கு வரல, அப்புறம் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹானுமே சீட் பண்ணிட்டான், நான் எப்படி வந்துட்டு வேற ஒரு பர்சனை போய் வந்துட்டு திடீர்னு லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்துட்டு உன்னை போர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நீ வந்துட்டு நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படின்னா நீ எனக்காக வந்துட்டு
வெயிட் பண்ண சொன்னேன், வெயிட் பண்ணுவியான்னு சொன்னதும், சாகுற வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்றான். ஸோ அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. இன்னும் 3 டேஸ்ல அவங்கள அந்த பெயிண்டிங் காம்படிஷன்ல வச்சு நான் இன்சல்ட் பண்ணணும். நான் டிஸ்டர்ப்லாம் ஆக விரும்பல அப்படின்றத அவ சொல்றா. அவன் கிஸ் பண்ண போனதுமே அவ விளைக்கிறா. "நீ என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேல்ல" அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, "உன்ன மாரி ஒரு பொண்ண பக்கத்துல வச்சுட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லு? அதனால தான் ரொம்ப அவசரமாயிட்டு இந்த மாரி பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவனுக்கு அங்க போகும்போது கிஸ் குடுத்துட்டு போனதுமே, இவனுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின பார்த்தா அங்க பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா அங்க வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்கா. நான் கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டுருக்கா. இந்த யூனோ பார்த்தா இன்னும் 3 டேஸ் தான். நான் வந்துட்டு அந்த காம்படிஷன்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருவேன். நான் தான் அந்த பெயிண்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு எனக்கு லைஃப்மே ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுமே அவர் அங்க ரொம்ப கோவமாயிட்டு, அவன் தான் ஜட்ஜா போறானா, அவன புடிச்சு இழுத்துட்டு வாங்க இங்க வீட்டுக்குன்னு சொன்னதும், அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. "நீங்க என்ன மாரி வேலை பண்ணிட்டுருக்கீங்க? உங்களால தான் இவ்வளோ பிரச்சனையே. அவன் வீட்டு பக்கமே வரமாட்றான். அவனுக்கு இதில சந்தோஷம்னா அவன் வந்துட்டு அனுபவிச்சுட்டு போட்டுமே. சின்ன பையன் தானே" அப்படின்றத சொல்றாங்க. "தயவு செஞ்சு நீங்க அவன வந்துட்டு ஃப்ரீயா விட்டுருங்க" அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. லின் ஃபேமிலியோட சேர்ந்து அவனுக்கு என்கேஜ்மெண்ட் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி வந்துட்டு அத வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? அவன் வந்துட்டு அந்த பொண்ண தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, "நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? லின் ஃபேமிலியோட பொண்ணு சின்ன வயசுலேருந்தே காணாம போயிட்டா. இப்போ வரைக்கும் அந்த பொண்ண அவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல. ஆனா இன்னுமே அந்த பொண்ணுக்காக நீங்க வெயிட் பண்ண சொல்றீங்களான்னு" சொன்னதும், அந்த ஃபேமிலி நம்மளுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. நம்ம கடமைப்பட்டுருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு பேசி சமாதானப்படுத்தினதுமே அவனுக்கு அதில தான் சந்தோஷம்னா, நான் வந்துட்டு அவன ஃப்ரீயா விடுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் புள்ள என்ன பண்றான்னே தெரியல. இந்த விஷயத்தினால வீட்டு பக்கமே வரமாட்றான். அவன் வந்துட்டு தன்னை கேர் பண்ணிக்கிறானா, என்ன பண்றான்னு எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக அவங்க குக்கிங் பண்ணிட்டு இருக்கான். என்ன உள்ள ஏதோ தீர மாரி வாசனை அடிக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள போய் பார்த்துட்டு, "ஏன் என்ன நீ என்ன சாப்பாடா சமைக்கிறன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "ஒய்ஃப் நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தானே இங்க வந்திருக்க. என் பக்கத்துல வான்னு சொல்லிட்டு அவன் புடிச்சு இழுத்ததும், என்ன வேலை பண்ணி தொலையிற விடுன்னு" சொல்றா. அப்ப அங்க மெய்ட் வந்துடுறாங்க. இவங்கள பார்த்துட்டு, "ஐயோ! நான் எதுவும் பார்க்கலப்பா. நீங்க கன்டின்யூ பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டே போனதும், "உன்னால தான் எனக்கு இப்ப அசிங்கமாயிருச்சு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு" சொன்னதும், "என்ன நினைப்பாங்க? சின்ன ஜெருசுக சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்கன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாவே அங்க பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இது என்ன கையில அடிபட்டுருக்குன்னு கேட்டதும், உனக்காக வந்துட்டு ஃபேவரட்டான ஃபுட்ட சொன்ன சாப்பிடணும்னு. ஸோ அத நானே பண்ணி குடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் உனக்காக சமைச்சேன்னு சொன்னதும், அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு இங்க நின்னு அந்த பொண்ண பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு ரொம்ப திறமை இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. என் பொண்ணு மட்டும் வந்துட்டு இப்போ உயிரோட இருந்தான்னா, அவளுக்கும் இதே மாரி 20 வயசு ஆயிருக்கும். பெரிய பெயிண்டரா இருப்பா. அவளுக்குமே இந்த டேலண்ட்லாம் இருந்துச்சு சின்ன பிள்ளையிலேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு காம்படிஷனோட நாளுமே வந்துருது. அங்க நம்ம ஹீரோவுமே அங்க வந்துட்டு ஒரு ஜட்ஜா அங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். சரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அங்க எல்லாருமே வந்துட்டு பெயிண்டிங்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் குடுத்துட்டு இருக்காங்க. ஃபைனலா 2 பெயிண்டிங் இருக்கு. 2மே ஹீரோயினோடது தான். பட் வந்துட்டு யூனாவோட பேர போட்டு ஒண்ணும், நம்ம ஹீரோயினோட பேர போட்டு ஒண்ணு இருக்கு. அவ பார்த்தா அவங்க மாஸ்க்ன்ற பேர்ல ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அத போட்டுட்டு அங்க நின்னுட்டு இருக்கா. அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக. அப்ப அங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு, "இது என்ன வந்துட்டு பார்க்குறதுக்கு மிங்ஷு மாரியே இருக்கேன்னு" சொல்லுதோ, "அவ எப்படி இருப்பா? அவ தான் செத்து போயிட்டாள. பேசாம இரு" அப்படின்றத அந்த ஆள் சொல்றாரு. அந்த யூனாட் அந்த பெயிண்டிங்க பத்தி கேட்டதுமே, அவன் என்ன வந்துட்டு யோசிச்சு இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை அளந்து விடுறா. அத பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, நம்ம ஃபேமஸ் ஆகுறத யாராலயும் தடுக்க முடியாது. நம்ம பணக்காரர் ஆக போறோம்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அத பத்தி அங்க எக்ஸ்பிளைன் கேட்டதுமே, அவளுமே அங்க வந்துட்டு அத பத்தி சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு இருக்கா. அங்க ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெசிவா இருக்கு எல்லாருக்குமே. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோங்க கீழ உட்காந்துட்டு இருக்கத பார்த்துட்டு ஜட்ஜா அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. இவன் இங்க பண்ணிட்டு இருக்கா? இவனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியல. இவன பார்த்தா மனசுல என்ன பார்த்துட்டு அவ ரொம்ப ஹாப்பியா இருப்பாள்ன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவன் அவ்வளவே வச்ச கண்ணு வாங்காம பார்க்குறத அவங்க ஆன்டி நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுமே அதுல ஒரு ஜட்ஜா இருக்காங்க. "என்னப்பா அந்த பொண்ணு என்ன அந்த பார்வை பார்க்குறன்னு" சொன்னதும், "ஆன்டி அதெல்லாம் பிறகு சொல்றேன். நீங்க கவனிங்க" அப்படின்றத சொல்றான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட இத பத்தி இன்னுமே எக்ஸ்பிளைன் குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, நான் வந்துட்டு இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்துட்டு என் குடும்பத்துக்காக தான் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா, அவங்க வந்துட்டு என்ன அடாப்ட் பண்ணி வளர்த்துருந்துருக்காங்க. பட் வந்துட்டு என்ன பெத்த பொண்ணுன்னு நெனச்சு நான் வந்துட்டு அவ்ளோ பண்ணா, அவங்க வந்துட்டு எனக்கு பாசமே இல்லாம எப்பயுமே என்ன சீட் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னோட பெயிண்டிங் எல்லாமே என் சிஸ்டருக்கு தூக்கி குடுத்து, அவளோட பேர அதில யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயம்லாம் சொன்னதும், அங்க இருக்க எல்லாருக்குமே இவ்ளோ மோசமா யாராச்சும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்ப அங்க அவங்க அம்மா வந்துட்டு கோவமாயிட்டு, "இது நீ தானேன்னு" சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு கத்துனதுமே, ஹீரோயின் மாஸ்க்க ரிமூவ் பண்ணிட்டு, "ஆமா கரெக்ட்டா கண்டுபிடிச்ச"
கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் தான். ஆனா வந்துட்டு நீங்க கொலை பண்ண சொன்னீங்க. நான் உயிரோடையில இருக்கேன்னு சொன்னதும், அவங்க அப்பாவுமேங்க ஷாக் ஆயி போயிட்டு, "நீ இன்னும் செத்து போலயான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் எப்படி சாவேன்? அதான் இங்க உயிரோட இருக்கனேன்னு" சொல்லிட்டு அவ கேட்கிறா. ரொம்பவே பயமாயி போயிருது. ஐயோ! நம்ம வாய தொறந்து எதுவும் சொல்லக்கூடாது. நீ அமைதியா இரு. அப்ப யாருக்கு வந்துட்டு நம்பிக்கை வரப்போது இவ சொல்றத கேட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு, அந்த ஆள் வந்துட்டு அவங்க ஒய்ஃப வாய மூட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவ பார்த்து என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டி கேட்டதுமே, "ஆன்டி நீங்க அமைதியா பாருங்க. என்ன நடக்க போறது?" அப்படின்றத அவன் சொல்றான். அப்ப உடனே அவங்க அப்பா வந்து, "என் பொண்ணு வந்து மென்டலா டிஸ்டர்பா இருக்கா. அதனால தான் வந்துட்டு இந்த மாரிலாம் அவ பேசிட்டு இருக்கா. நீ உடனே அப்பாட்ட வா. நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உன்னை யாராச்சும் இப்படி பண்ண சொன்னாங்களான்னு?" சொல்லிட்டு அந்த ஆள் ட்ராமா பண்ணதுமே, "போதும் உங்களோட நடிப்பு" அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. "நான் வந்துட்டு இத்தன நாளா சொல்லிட்டு இருந்தேன், என் பேரண்ட்ஸே இவங்க தான். இவங்க தான் வந்துட்டு இந்த மாரிலாம் பண்ணாங்க என்னன்னு" சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறா. 2வது இப்போ ஃபேக்கா வந்துட்டு என் பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கதுமே என்னோட சிஸ்டர் இவ தான்னு சொல்லிட்டு அங்க பேசினதும், அவ பார்த்தாங்க உண்மையை ஒத்துக்க மாட்றா. அப்பங்க நம்ம ஹீரோட ஆன்ட்டி, "சரி ஓகே இப்போ கண்டுபிடிச்சிட்டா போச்சு. 2 பேருமே திரும்ப இந்த பெயிண்டிங் இங்க வரைஞ்சு காமிங்க. யார் வந்துட்டு பொய் யார் உண்மைன்னு தெரிஞ்சு போயிரும்லன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்க ஓகேன்னு நம்ம ஹீரோயின் உடனே ஒத்துக்கிறா. பட் அந்த யூனாக்கு பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவளோட பெயிண்டிங்கை வந்துட்டு உடனே இங்கே கிழிச்சு போட்டுட்டு, "நான் இதை ரீக்ரியேட் கூட என்னால் பண்ண முடியும். நான் தானே பெயிண்ட் பண்ணேன்னு" சொல்லிட்டு அதை உடனே அங்கே ஒரு அழகாக பெயிண்ட் பண்ணியுமே காமிச்சதுமே அங்கே வந்துட்டு கன்ஃபார்மே ஆயிடுது நம்ம ஹீரோயின் தான் உண்மையான பெயிண்டர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நான் ரொம்ப கோவமாயிட்டு, "ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் ஃபேக் தானு, ஆனால் நான் உன் சிஸ்டர் தானே, நீ எப்படி என்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி பண்ணலான்னு" சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸுமே, "இத்தனை நாளாக நாங்கள் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், நீ இப்படிலாம் பண்ணலாமா? உன் சிஸ்டர் ஆச்சு அவன்னு" சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே, "எப்படி வந்துட்டு கேவலமான ஜென்மங்க இவங்க, பொண்ணை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்களான்னு" சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்னை சின்ன வயசுலேருந்தே ரூமில் அடைச்சி வச்சு இவங்க பெயிண்டிங் பண்ணி விற்று இவங்க பொண்ணை வந்துட்டு நல்லா வளர்க்கணும் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே கோவமாயிட்டு இவங்களை கண்டிப்பாக வந்துட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுமே அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஒருவேளை என் பொண்ணு உயிரோடு இருந்தானா இதே மாதிரி ஆளுங்க கிட்ட போய் மாட்டினா அவளுமே இப்படி லைஃப் தானே வாழ்வான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு அவங்க சொன்னதுமே உடனே அவர் கோவமாயிட்டு, "இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, அடித்து வெளியே வரட்டுங்க" அப்படின்றத சொன்னதும் உடனே அந்த ஆள் கெஞ்சிட்டு இருக்காரு, "நான் வந்துட்டு உன்கிட்ட பாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் இத்தனை வருஷமா என் வீட்டை உன்னை வச்சு வளர்த்துருக்கேன்ல, அதுக்காச்சும் கொஞ்சம் நன்றியோட இரு. என் பொண்ணை நீ வெளியே விட்டுருன்னு" சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே கேட்க மாட்டா. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போகவுமே சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கான ரொம்ப அங்கே எமோஷனல் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒருத்தவங்க பேச போகும்போது அவங்க ஆன்ட்டி, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அவங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணோட தான் சேர்ந்து, "உனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, பார்த்தா தப்பாயிரும், நீ காருக்கு போ, நான் பேசிக்கிறேன்னு" சொல்கிறாங்க. லேடியுமே வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு அவளோட கண்ணீரை தொடச்சிட்டு, "ஏன் கவலைப்படுறம்மா, நாங்களாம் இருக்கலன்னு" சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை போய் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அவங்க ஆன்ட்டி, "நீ காரில் வெயிட் பண்ணு, நான் வரேன் பேசிட்டு" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுறதுக்காக போகிறாங்க. அவனோட ஆன்ட்டியுமே போய், "நான் வந்துட்டு இந்த பொண்ணை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, "ஹஸ்பண்ட் இது என்னமோ எனக்கு என்னோட பொண்ணு மாதிரியே தோணுது, இந்த பொண்ணை பற்றி நீங்கள் விசாரிக்க சொல்லுங்கன்னு" சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்துட்டு அவளை தூங்க வச்சுட்ருக்கான். "நீ வந்துட்டு இந்த பொண்ணு மேலே இவ்வளோ லவ்வாக இருந்துட்டுருக்கா, அப்போ அந்த ஃபேமிலிக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு" சொன்னதும், "என்கேஜ்மெண்ட் பண்ணால் அந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணணும்னு என்ன விதியாக இருக்குது, எனக்கு பிடிக்க வேணாமா, நீங்களாம் பேசி வச்சுட்டிங்கன்னா போதுமா, சின்ன பிள்ளையில பேசினதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சரி ஓகே, நீ வந்துட்டு இப்போ இந்த பொண்ணை வந்துட்டு என்ன பண்ண போகிற அப்படின்ற சொல்லி கேட்டதும், "என்ன பண்ணுவேன், மேரேஜ் தான் பண்ணுவேன்னு" சொன்னதும், பட் வந்துட்டு உன்னை பற்றி இந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு சொன்னதும், "ஐயோ ஆன்ட்டி மெதுவாக பேசுங்க, நான் வந்துட்டு என்னோட உண்மையான ஐடென்டிஃபைவே சொல்லலை, தெரிஞ்சால் எனக்கு கொலையே பண்ணிடுவான்னு" சொன்னதும் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகே, அவள் எந்திரிச்சதுமே நான் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதும், "ஏன்ட்டு வந்து பிரிக்க பார்க்குறீங்களான்னு" சொன்னதுமே, "நான் என்ன அவளை கடிச்சா சாப்பிட போகிறேன், நான் வந்துட்டு அவள் ரொம்ப டேலண்டான பொண்ணு இருக்கா, அவளை நான் அமெரிக்காவுக்கு டிராயிங் காம்படிஷனுக்காக கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன், நீ எந்திரிச்சதுமே இந்த கார்டை அவட்ட கொடுத்துருன்னு" சொல்லிட்டு அங்கே போனதும் அவனுமே சந்தோஷமாயிட்டாங்க ஓகேன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு முழிப்பு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின், "நான் இப்போ எங்கே இருக்கேன்னு" சொன்னதும், "காம்படிஷன் முடிஞ்சு போயிடுச்சு, நீ இப்போ எங்கள் வீட்டில் இருக்கேன்னு" சொன்னதும், "அப்போ எனக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ" சொல்லிட்டு இருக்கா. இப்படி மாஸ்டர் நீங்கள் வந்துட்டு உனக்கு இந்த கார்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீ அவங்கள போய் மீட் பண்ணுன்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நெக்ஸ்ட் டே அவள் எங்கே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணும்போது அங்கே அவளை பார்த்துட்டு ஏகப்பட்ட வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க டிராயிங்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஆன்ட்டி வந்ததுமே மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிட்டதுமே, "மாஸ்டர் ஏன் கூப்பிடுற, நீ ஆன்ட்டினே கூப்பிடு, எனக்கு அதே போதுன்னு" சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, "நான் வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான், நானுமே உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடலாமான்னு" சொல்லிட்டு கேட்குறான். யாருன்னே தெரியாத மாதிரி. கூப்பிட்டு இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரேண்ட்ரன் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு அங்கே ரொம்ப வயித்தெரிச்சல் ஆயிட்டு இருக்கு. லீஷா வந்து எனக்கு தான் சொந்தம், அதை எப்படி வந்துட்டு இந்த பொண்ணை போய் அவன் வந்துட்டு டேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வயித்தெரிச்சல் ஆயிட்டு இருக்கு. பிறகு அங்கே கிளாஸ்மே ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியனையுமே சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட டிராயிங்கை பற்றி. பட் வந்துட்டு அங்கே ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினோட டிசைன் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரேண்ட்ரனுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வயித்தெரிச்சல் ஆகிட்டு இருக்கு. நீ பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் அதை பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தான் அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உண்மையிலே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டினதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு வயித்தெரிச்சல் ஆகிட்டு எல்லாரும் மரியாதையை போங்கன்னு சொல்கிறா. ஏன்னா வந்துட்டு அவள் பணக்காரி, அதை வாசி எதிர்த்து பேசினா ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசினதுமே நான் வந்துட்டு என்ன நினைக்க இருக்குது, நான் வந்து டேலண்ட்டை யூஸ் பண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கேன், பண காசை வச்சு இல்லை, பணம் இருந்தால் வந்துட்டு எப்படி எல்லா திறமையும் வந்துடுமா, ரெண்டாவது புத்தியுமே உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவளை பார்த்தா அவங்க வீட்டில் போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பயங்கரமாக அழுகிறா. லீஸா வந்துட்டு யாரையோ டேட் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளோதான் மேரேஜ் பண்ணுவானா, என்ன பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அந்த லின் ஃபேமிலியோட அடாப்டட் டாட்டர் தான் இவ போல். அப்போ அவங்க அதை எப்படி வந்துட்டு அவள் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணுவான், நாங்கள் விட்டுருவோமா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது அவளோட செப்பல் வந்துட்டு அப்படியே நடக்க முடியாமல் பிஞ்சு போன மாதிரி இருக்குது. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், அவளை அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு பிரேக் போட்டதில்லை, எதுக்கும் ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிடுது. அப்போ அங்கே கிஸ் ஆனதுமே ரெண்டு பேருமே சேர்ந்து அவர் வேணுக்குனே வந்துட்டு அதை பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டு க்ளோஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வேணுக்குனே அங்கே வந்துட்டு பிரேக் போட்டுட்டு க்ளோஸாக வர வச்சிட்ருக்காரு. வந்து அவங்க அப்பா அங்கே கோவமாயிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நீ என்ன வந்துட்டு அவளை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் போய் மேரேஜ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கியா, லின் ஃபேமிலியில் தான் நீ மேரேஜ் பண்ணி ஆகணும், அதை பிரேக்கப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்துனதுமே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா, அவளை அங்கே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் எந்திரிச்சதுமே அங்கே வீட்டிலேருந்து கால் வந்துட்டு இப்படி வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கவுமே அங்கே வந்துட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, நீ என்கிட்ட வந்துட்டு சொல்லு, நான் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ அப்படியா நீ சார்ட் அவுட் பண்ணிருக்கியா, அப்படின்னா வந்துட்டு ஒரே வழிதான் இருக்குது, நீ பேசாமல் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் யார் சொன்னது உன்னை போய் நான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அப்படிலாம் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. இப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரேண்ட்ரன் வந்து அவளை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கா. நீ எப்படி வந்துட்டு லீ மாதிரி ஒரு பர்சனை போய் லவ் பண்ணிகிட்டு இருப்ப, நீ வந்துட்டு டிசர்வே கிடையாது, மரியாதையோட வந்துட்டு அவரை விட்டுட்டு போயிரு, நீ ஒரு பூவர், அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தெரியுமான்னு சொல்லிட்டாங்க. பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அப்படின்னா வந்துட்டு இவன் தான் அந்த லீஷாவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து புரிஞ்சு போயிடுது. அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அவர் அவரோட உண்மையான ஐடென்டிஃபைவே உன்கிட்ட சொல்லலை, அப்போ லட்சணம் என்னன்னு தெரியுதா, அவன் வந்துட்டு உன்னை சும்மா ப்ளே தான் பண்ணிட்டுருக்கான், நான் தான் வந்துட்டு அவருக்கு கரெக்டான பர்சன், நீ மரியாதை அவரை விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அவளை ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்தி பேசினதும் கணத்தை சேர்ந்து ஆரஞ்சிட்டு என்னை அவமானப்படுத்தினா இதான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கா. பிறகு அவனுமே பிக்கப் பண்ண வந்ததும் நீ எதுக்காக உனக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸே இருந்தால் என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, நீ வந்துட்டு உன்னோட உண்மையான ஐடென்டிஃபையுமே என்கிட்ட மறைச்சிருக்கான்னு சொன்னதும் மறைச்சதுக்கு ரீசன் பயத்தினால தான் என்னை வேணான்னு விட்டுட்டு போயிடுவியான்னு, நான் வேறு யாரையும் உன்னை தவிர மேரேஜ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் பொண்ணை என்னால் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்டே அவங்க கேட்குறாங்க உண்மையிலே அவன் ரொம்ப லவ் பண்ணுறானாமான்னு, அவளுமே ஆமான்னு சொன்னதும் அவங்களுக்குமே ஹீரோயினை தெரியலையா, ஸோ அந்த பொண்ணுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான், நீ வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அந்த ரேண்ட்ரன் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், என்ன விட்டுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஃபீலிங்ஸ்ன்றது யார் மேலேயாச்சும் ஒருத்தவங்க மேலே தான் வரும், நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை போய் மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமா, நீ வந்துட்டு பேசாமல் வந்துட்டு மறந்துட்டு உன் வாழ்க்கையை பாரு, அதான் நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க கிளம்பி போனால் அப்போ அங்கே ஆளுங்களெல்லாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அவளை புள்ளி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கா. இங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோ அங்கே விசாரிக்க வச்சுருக்கான் ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஃபைனலாக அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருது. அங்கே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அவன் கொடுத்ததுமே அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அந்த ரேண்ட்ரனோட பேரண்ட்ஸ்க்கு அங்கே கால் பண்ணி வர வச்சு அங்கே எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறான். உங்கள் சொந்த பொண்ணே வந்துட்டு மிங்ஷு தான், இவளை வந்துட்டு இப்போ வந்துட்டு எவ்வளோ புள்ளி பண்ணியிருக்கா பாருங்க அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுது. இத்தனை வருஷம் கழிச்சு
சொந்த பொண்ணு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அவங்க அப்பா கோமாயிட்டு அந்த ரேண்ட்ரானை போட்டு அடிக்கிறாரு. நான் வந்துட்டு உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்தா நீ கடைசியில் இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணுவியா? ஒரு பொண்ணு மேலே கையை வைக்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அது என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு கோமாயிட்டு இருக்காரு. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகி போயிடுது. ஏன்னா பேரண்ட்ஸ் இல்லாமல் அவள் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தா. இப்போ கடைசியில் வந்துட்டு இவ்வளோ அன்பான பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுது. பிறகுமே பார்த்தா அந்த ரேண்ட்ரான் நான் எப்படி அவ்வளோ நிம்மதியாக இருக்க விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்களை வந்துட்டு காசு கொடுத்து அவளை அங்கே அட்டாக் பண்ண வச்சுட்டு இருக்கா. பிறகு இதெல்லாமே பண்ணது அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிடுறான். கூட சேர்ந்து அவங்க சிஸ்டர் யூனாவுமே ஹெல்ப் பண்ணியிருக்கா. 2 பேர்த்தையுமே அடிச்சவங்க வந்துட்டு பிடிச்சவங்க ஜெயிலுமே போட சொல்லிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவளுக்காக வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க போல். அதையுமே வந்துட்டு அவர்கிட்ட வந்து திரும்ப ரிட்டர்ன் வாங்கிடுறாங்க. ஸோ வந்துட்டு சாகர் வரைக்கும் ஜெயிலில் கிடங்குன்னு சொல்லிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவன் அங்கே மீட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் முழிப்பு வந்ததுமே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும் நீ இப்பயாச்சும் என்ன மேரேஜ் பண்ணிக்குவியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.